போகல அப்படியே வீடியோ எடுத்து யாருக்குமே கலைமகள் தமிழ் மகள் நம்ம கூட படிக்கிற பிள்ளைகளா அட மக்க சிஷ்யா கலைமகள்னா சாமி சரஸ்வதி தமிழ் மகள்னா தமிழ் அன்னை சிஷ்யா ஐயோ எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படித்தான் நடத்த போறனோ கடவுளே என்ன காப்பாத்துங்க நீ கடவுளா குருவே சாரி குருவே ஆமா நீ பெரிய பிரிட்டிஷ் இளவரசி இங்கிலீஷ்ல தான் பேசுவேன் தமிழ் உன் வாயில நுழையாதா மன்னிச்சுங்க குருவே நாம எந்த குருவியை பார்க்கணும் சொல்லுங்க அதுக்கு முன்னாடி வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லுவோமா எல்லாத்துக்கும் வணக்கம் அப்பா இப்படியே வணக்கம் சொல்றது நான் சொல்றேன் கேட்டு அப்படியே சரிங்க குருவே வணக்கம் வணக்கம் தலைமை வணக்கம் தலைமை வணக்கம் எழுத்தறிவித்த இறைவனுக்கு ஏராளமான வணக்கம் ஏராளமான வணக்கம் கூட படிச்ச கூட்டாளிக்கு கோடான கோடி வணக்கம் கோடான கோடி வணக்கம் சரி சிஷ்யா நம்ம வணக்கம் சொல்றதுக்கு முன்னாடி என்ன கேட்ட நாம கேட்டு உட்காந்துக்கிறோம் கேட்டேன் குருவே அதுவா தமிழ் கலாச்சாரத்தை பத்தி பாடவே உட்காந்துருக்கோம் குருவே கலாச்சாரம் அந்த பழமறை எனக்கு ரொம்ப பிடிக்கும் குருவே என்ன கிலோ வாங்கிட்டாங்க குருவே அட மக்க சிஷ்யா கலாச்சாரம்னா பலகாரம் இல்லடா மின்சாரமா குருவே அப்ப அது சம்சாரமா குருவே அப்ப அது மின்சாரமா இல்ல சம்சாரமா குருவே ஐயோ உலகத்துல இருக்க எல்லா அறிவாலும் என்ன சுத்தி தான் உட்காந்துருக்கு சப்பா வெளியே மழை பெய்யுது எங்க எந்திரிச்சு போயிடாதீங்க ஏன் குருவே உங்க மண்டல இருக்க களிமண் எடுத்து கரைச்சு கால் வெளியா வந்துற போது லூசு சிஷ்யர்களா கலாச்சாரம்னா நமது உணவு உடை பண்பாடு பழக்கவழக்கம் இது எல்லாத்தையும் குறிக்கிறது அந்த கலாச்சாரத்தை உருவாக்கி யாரு குருவே அதுவா நம்ம தாத்தாவோட 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 தாத்தா பாட்டியோட 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 பாட்டி இவங்களாம் வாழ்ந்த வாழ்க்கை முறை தான் கலாச்சாரம் பண்பாடுன்னு சொல்றோம் அப்ப நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறைன்னு சொல்லுங்க குருவே அதைத்தான் பார்த்து சொல்றேன் கவனமா கேளு டெல்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாதே பாட்டி சொல்ல தட்டாதே படிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி சொல்ல தட்டாதே பாட்டி சொல்ல தட்டாதே குமரிக்கு அழகுண்டு கிழவிக்கு அறிவுண்டு அழகு லாரி வண்டி மறக்காதே அழகு லாரி வண்டி மறக்காதே மறக்க மாட்டேன் குருவே மறக்கவே மாட்டேன் மறந்துட்டியே சிஷ்யா எதை குருவே நம்ம முன்னோர்கள் என்னவெல்லாம் சாப்பிட்டாங்க மறந்துட்டியே ஆமா குருவே நம்ம முன்னோர்கள் என்னவெல்லாம் சாப்பிட்டாங்க பட்டோடலா இருக்கணும்னு கம்மன் சோறு தின்னாங்க கம்மன் சோறு தின்னாங்க உறுதியாக இருக்கணும்னு உளுந்த களி தின்னாங்க உளுந்த களி தின்னாங்க தீரமாக இருக்கணும்னு திணை வகைகள் தின்னாங்க திணை வகைகள் தின்னாங்க சிறப்பாக இருக்கணும்னு சோளக்கோடு தின்னாங்க சோளக்கோடு தின்னாங்க பலமாக இருக்கணும்னு பழைய சோறு தின்னாங்க பழைய சோறு தின்னாங்க இப்படி அவங்க தின்னதுனாலதான் 100 வருஷம் வாழ்ந்தாங்க 100 வருஷம் வாழ்ந்தாங்க ஆமா குருவே நம்ம பாரம்பரிய உணவெல்லாம் எங்க போச்சு அதுவா ஃபாஸ்ட் ஃபுட் கடையில பறந்து போச்சு அதுக்கு நம்ம பாரம்பரிய உணவை மீட்டு கொண்டே வரணும் மீட்டு கொண்டே வரணும் நம்ம கலாச்சாரத்தை காத்து கொண்டே வரணும் காத்து கொண்டே வரணும் ஆமா காத்து கொண்டே வரணும் சரி நம்ம முன்னோர்கள் என்ன உடை அணிந்தார்கள்னு உங்களுக்கு தெரியுமா குருவே எங்க தாத்தா கோமணம் தான் கட்டினாரு யாரும் சிஷ்யா அப்படியே கேட்கிறேன் பருத்தி அடையா ஜீன்ஸா பாலிஸ்டா சிலுக்குச்சிக்காவா பருத்தி அடையா இப்ப நீங்க என்னவெல்லாம் போடுறீங்க பாலிஸ்டர் சிலுக்குச்சிப்பா தான் போடுறேன் குருவே ஏன் குருவே அவங்க பருத்தி மட்டும் அணிந்தார்கள் நம்ம நாட்டுல வெயில் அதிகமா இருந்துச்சுனால அவங்க பருத்தி அடை மாட்டுக்கு தான் அணிஞ்சாங்க இப்ப அந்த பருத்தி அடை எங்க போச்சு குருவே அதுவா இப்ப ஜீன்ஸ் பேண்ட் சிலுக்கு சிப்பால மறைஞ்சு போச்சு அதுக்கு நம்ம பாரம்பரிய உடைய மீட்டு கொண்டே வரணும் மீட்டு கொண்டே வரணும் நம்ம கலாச்சாரத்தை காத்து கொண்டே வரணும் காத்து கொண்டே வரணும் ஆமா காத்து கொண்டே வரணும்
காலம். குடிக்கும் தண்ணிக்கு காசு வாங்குவது இந்த காலம். ஊராருக்கு உணவு அளிப்பது அந்த காலம். அந்த காலம். உலகிறது சோழிகை என்பது இந்த காலம். இந்த காலம். வழிபோக்கரின் சின்னை அமைப்பது அந்த காலம். அந்த காலம். இந்த காலம். புல்லே விடாமல் நாயாய் வேண்டுவது இந்த காலம். ஆமா இந்த காலம். ஜூம் பண்ணு. மரக்கரைக்கு மறைவாய் போனது அந்த காலம். ஒரு நாய் தெரியும். குடும்பத்தோடு கோட்டர் வாங்குவது இந்த காலம். ஆமா இந்த காலம். என்ன பல்கலைக்கழகம் எப்படி மாறி போச்சு? அதுவா, ஊருக்கு ஒரு பள்ளின்றது போய் தெருவுக்கு ஒரு டாஸ்மார்க் வந்ததுனால மாறி போச்சு. அதுக்கு நம்ம பண்பாட்டை மீட்டு கொண்டே வரணும். நம்ம கலாச்சாரத்தை காத்து கொண்டே வரணும். குருவே, நாம இன்னைக்கு கல்வி விளக்கு நாள் கொண்டாடுறது எதுக்காக குருவே? அதுவா, காமராஜர் பிறந்த நாள் தான் நம்ம கல்வி வளர்ச்சி நாளா கொண்டாடுறோம். ஏழை குடும்பத்துல பிறந்து கருப்பு காந்தியா முன்னேறி நம்ம பண்பாடு பழக்க வழக்கத்தை பின்பற்றியதுனாலதான் அவரு இவ்வளோ பெரிய தலைவரா உயர்ந்து நிக்கிறாரு. அப்ப நாமளும் அவர் வழியை பின்பற்ற வேண்டும். சரிதான் குருவே? சரிதான் சிஷ்யா, சரிதான். சரி, எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்வோமா? வளருகவே